மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருவசனங்கள் 8 முதல் 14 முடிய. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீது என்னும் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜெபம். உலகின் இரட்சகர் பூமியில் அவதரித்த நாளை சிறப்பிக்க உள்ள எங்கள் கிறிஸ்து அரசரின் குடும்பத்தை உமது அருட்கரத்தால் ஆசிர்வதியும். பிரசன்னம் எங்களை இந்நாள் வரை வழி நடத்தியதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி. உலகின் விடிவெள்ளியே, காரிருளை நீக்கி மனுக்குலத்திற்கு மீட்பு கொண்டு வந்த குழந்தை இயேசுவே, உம்மை இரு கரம் குவித்து வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். உன்னத தேவனுக்கு மகிமை. பூ உலகமெங்கும் மாட்சிமை விளங்கி அருளால் சூழப்படவும் எல்லா மக்களும் மகிழ்வுடன் வாழவும் கிருபை செய்யும். கருணையின் படிவமான இயேசுவே, எம் பள்ளியை வழிநடத்தும் தலைமை ஆசிரியரையும் கார்மேல் சபை கன்னியர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் உடல் உள்ள ஆன்ம நலன்களால் நிரப்பியருளும். எங்கள் மீட்பராம் இயேசுவே, எம் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களை உம் கண்ணின் மணி போல காத்து அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க உம் ஆசிரால் நிரப்பும். நீதியின் சிங்காசனமே, கிறிஸ்து அரசரே, எங்கள் நாட்டு தலைவர்கள் நீதியின் வழி நடத்திட உமது ஞானத்தை தந்து நியாயத்திற்கு போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவும் அவர்களின் குடும்பங்கள் மகிழ்வுடன் வாழவும் வரமருளும். இரக்கத்தின் ஊற்றே, எங்களை இந்நாள் வரை பராமரித்து பாதுகாத்து வரும் இரட்சகரே, இயற்கை சீற்றங்களிலிருந்தும் கொடிய கொள்ளை நோயினின்றும் காப்பாற்றிய உம் அன்பை நன்றியோடு போற்றுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று பகிர்ந்த இறைமைந்தனே, எங்கள் இருதயத்தின் தேவைகளை நீர் அறிவீர். ஆதலால் உம் தாழ் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். நள்ளிரவில் வந்துதித்த
துன்பங்களை களைத்துவிட, துயரங்களை தகர்த்துவிட விடியலென வந்துவிட்டார் விண்ணுலக தேவன். மக்களின் துன்பம் மறைந்த தினம், மன்னிப்பை மக்களுக்கு அருளிய மகா கடவுளின் புண்ணிய தினம், மகிழ்ச்சி நிறைந்த தினம். அதுதான் டிசம்பர் 25ஆம் நாளான இன்று நாம் அனைவரும் கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பு தினம். அடர்ந்து வளர்ந்த வெள்ளை தாடி, சிகப்பு நிற வெல்வெட் அங்கி, சிரித்த முகத்துடன் இருக்கும் சாண்டா கிளாஸ் தாத்தா என்று ஓர் அடையாளமாக பார்க்கப்படும் இந்நாளே சின்னஞ்சிறு பாலனாம் குழந்தை இயேசு இம்மண்ணில் உதித்த நாள் கிறிஸ்மஸ். எங்கள் பள்ளியின் தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்சகோதரி மேரி இமாக்குலேட் ஏசி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட அன்புடன் அழைக்கின்றோம். சுயநலமில்லா அன்பை மானிடரின் மனதில் விதைக்கவும், பகிர்தல் என்ற பண்பை சமுதாயத்தில் வளர்த்திடவும், இறையேசுவின் வாழ்க்கையை, வார்த்தையை நம் வாழ்வாக்கி, இறையரசின் மதிப்பீடுகள் உயிரூற்றாய் நம்முள் தங்கிட இந்நிகழ்வில் கூடுவோம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியாவாம் என்ற இறைவார்த்தையின்படி பாலகனாய் நம்மிடையே பிறந்திருக்கும் குழந்தை இயேசுவை இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். அன்பின் பகிர்வை வாழ்வாக்கிட இந்த வாய்ப்பை உருவாக்கிய எம் பாசமிகு தலைமை ஆசிரியை ரெவரண்ட் சிஸ்டர் மேரி இமாக்குலேட் ஏசி அவர்களையும், கார்மேல் இல்ல தலைவியுமான அருட்சகோதரி மோனிகா ஏசி அவர்களையும் மற்றும் அனைத்து அருட்சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பூக்களிலே வாசம் செய்யும் பட்டாம்பூச்சியாய் மலர்ந்த முகத்துடன் ஆர்வத்தோடு இக்காணொளியை கண்டு கொண்டிருக்கும் எம் பாசமிகு மாணவ செல்வங்களையும் அன்பான பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவிகளை ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்த முறையில் வடிவமைக்கும் எம் ஆசிரிய பெருமக்களையும், எங்களுடன் இணைந்து பணிபுரியும் அலுவலக நண்பர்களையும் உளம் நிறை மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கின்றோம். பாவங்களை மீட்க வந்த பரமனவன் பிறந்த நாளை பக்தியோடு ஏற்றிடுவோம், பந்தமென போற்றிடுவோம். அன்று ஆயர்கள் கேட்ட ஆச்சரிய நற்செய்தியை இன்று நாமும் கேட்போமா? இறையேசு பாலன் நமக்காய் பிறந்தாரென என்று கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இக்காணொளியை கண்டு மகிழ வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பின் உருவிலே சிறு மழலை வடிவிலே மார்கழி குளிரிலே ஏழி மனிதனை வந்தாரே. வாருங்கள் வாருங்கள் பாலனை பாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் புது பாட்டு பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் பாலனை பாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் புது பாட்டு பாடுங்கள். நம்மை மீட்க நம்மை வந்தார், வானதூதர்
யாழும் மன்னனேசு நம்மை மீட்க மண்ணில் வந்தார். வானதூத செய்தி சொல்ல இடையர்களும் கானம் பாட. தந்தையான விந்து தேவன் தன் பிள்ளையை நமக்கு தந்தார். பாவியான மனிதக்காக பாவம் போக்க பாரில் வந்தார். நட்சத்திரம் வானில் தோன்றி இயேசு பிறப்பை நமக்கு சொல்ல. நட்சத்திரம் வானில் தோன்றி இயேசு பிறப்பை நமக்கு சொல்ல. Happy, happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. And man will live forevermore because of Christmas Day. I've been waiting for Christmas and it's almost here. I've been waiting for Christmas. Santa's getting near. Christmas is the season of great joy. Christmas is the season which reminds us of God's immense love for mankind. Knowing the true reason for Christmas brings more meaning to life. So, let's go and check out what the bells, stars, evergreen trees, wreaths, angels, and even Santa Claus, which are a magical part of Christmas, have to tell us. And this will be a sign for you. You shall find a babe wrapped in swaddling clothes and lying in a manger. Luke chapter 2 verse 12. Following a beautiful and firmly rooted tradition, many families set up their crib. The crib helps us to contemplate the mystery of God's love that was revealed in the poverty and simplicity of the Bethlehem grotto. The Christmas tree is evergreen that reminds us of the everlasting hope and life eternal. The top of the Christmas tree points to the heaven, reminding us to always look to God in all things of our life. Wish you all happy Christmas. The Christmas star symbolizes the star of the Bethlehem, which guided the 3 wise men to baby Jesus. The star is also the heavenly sign of a prophecy fulfilled long ago and the shining hope for humanity. Thank you. Today in the town of David, a Savior has been born to you. He is the Messiah, the Lord. This will be a sign to you. You will find a baby
wrapped in a cloth and lying in a manger. Angels are messengers of God and symbolize devotion, hope, trust, faith, and love. When Christmas is round the corner, angels virtually appear everywhere and believed to fill the air with festivity. A candle, a mirror of starlight, is also a symbol representing the Star of Bethlehem. It reminds us that Jesus is the light of the world, and through him we will find our way in the darkness of our life and also be a light to others. Thank you. Bells ring out to guide the lost sheep back to the fold. The Christmas bell signifies that all are precious in God's eyes and He is our guide. Bells are the symbolic representation of the harmony existing in the society. It acts as a medium between heaven and earth. Bells, and especially their clappers, represent communication and suspension between humans and God. They are rung during Christmas to announce the arrival of the season, to proclaim the birth of Christ. Thank you. The gifts with bow represent the gifts of gold, incense, and myrrh brought by the three wise men to baby Jesus. It reminds us of how God gave us His own Son as a gift. Giving gifts is a symbol of love and kindness. Ribbon is tied around the gifts to represent how people should be tied together in bonds of unity and goodwill. Thank you. Wreath. A wreath is an assortment of flowers, leaves, fruits, twigs, or various materials that is constructed to form a ring. The colors red, green, white or purple were often used in wreaths to represent the blood, life, joy, sacrifice or forgiveness in Jesus. The circular shape and the evergreen material made the wreath symbolize the never-ending love of God. They also symbolize generosity, giving and the gathering of family. Candy cane. Candy cane is in the shape of shepherd's crook used to bring the last lambs back to his fold. The Savior is often thought of as the good shepherd guiding us back to his fold. The white on the cane represents the purity of Jesus, and the red stripes symbolize the blood He shed for us. Stocking refers to an empty sack-shaped bag that children hang on Christmas Eve with the belief that it will be filled with gifts by the Santa Claus. The stockings recalls the fullness of our life and the importance of grounding down in our feet. They help us to stand strong on the earth, warming the foundations of life as we don't stand from our roots. The most lovable character with a funny red and white costume and a white beard is none other than Santa Claus. Santa Claus is a symbol of true meaning of Christmas. The reason for this season, Santa, the symbol of greatest gift of heaven and earth. Though the modern Santa is associated with the world of fantasy, the historical Santa, Saint Nicholas, was a godly man known for charity and generosity. When the gifts are given in Santa's name, the secret generosity is consistent with what God says. Your Father who says what is done in secret will you reward. Wish you a Merry Christmas. Thank you. All the Christmas symbols we just saw emphasize the fact that faith and our relationship with God are the main pillars of Christmas and what makes sense to it. They also remind us of the importance of giving and sharing with friends and family and those in need. So, let's inculcate all these virtues in our life and make the Christmas celebration and our lives more meaningful.
Where there is hope, love, light and life, the plan and purpose of God will reach. So, let's allow God to work in our lives. Merry Christmas! We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மலர் மனத்தை சந்திப்பதுண்டு, வானம் நிலவை சந்திப்பதுண்டு, நிலம் நீரை சந்திப்பதுண்டு, மயில் மழையை சந்திப்பதுண்டு, குயில் சோலையை சந்திப்பதுண்டு. ஆனால் இந்த ஆண்டு சந்திப்புகளே நடைபெறுவதற்கான வாய்ப்பினை மனிதகுலம் தவிர்த்தது. அதற்கு காரணம் கொடிய கொரோனா நோயும் பல்வேறான புயல்களும் தான். அதனால் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே சந்திப்பில்லை, அன்பிற்கினிய உறவுகளிடையே சந்திப்பில்லை, ஆலயம் சென்று தொழுவதற்கான வாய்ப்பும் ஒரு சில மாதங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அனைத்து மத விழாக்களும் நடைபெறவில்லை. மரண பயம் மானுடத்தை விட்டு விலகவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவரின் தூதர் கபிரியேல் அன்னை மரியாளை சந்தித்தார். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தார். இவையாவும் அழகான சந்திப்புகள் தான். ஆனால் இவற்றை விட ஓர் அழகான சந்திப்பு ஒன்று நிகழ இருக்கிறது. விண்ணகம் மண்ணகத்தை சந்திக்க போகிறது. பாசம் பகையை சந்திக்க போகிறது. ஆம், கடவுள் மனிதனை சந்திக்க போகிறார். கிறிஸ்து பிறப்பிற்காக நம்மையே தயாரிக்கும் காலம் முடிந்து காத்திருக்கும் கண்களுக்கு விருந்து படைக்க இதோ மீட்பர் இயேசு பிறந்து விட்டார். மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள் கிறிஸ்து பிறப்பு விழாவாகும். எசாயா இறைவாக்கினர் உரைத்தபடி இதோ கன்னி கருத்தாங்கி ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று முன்னுரைத்தார். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு என்று அர்த்தமாகும். இயேசு நம்மை ரட்சிக்கவும் நம்மோடு குடியிருக்கவும் வந்தார் என்பது இதன் பொருள். இறைமகன் இயேசு அன்று மட்டும் பிறந்திருக்கவில்லை, இன்றும் நம்மோடு பிறந்து கொண்டுதான் இருக்கிறார். எப்படி ஏழை எளியோர், ஆதரவற்றோர், அனாதைகள், நோயாளிகள், முதியோர் என ஒவ்வொருவரையும் நாம் அன்பு செய்யும்போது அங்கே இயேசு பிறக்கிறார். இன்று மனித நேயமிக்க இதயங்களில் இயேசு பிறக்கிறார். மனிதம் மதிக்கப்படுகிற இடமே இயேசு தங்குமிடம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்றார் அன்னை தெரேசாள். வாழ்வது ஒரு முறைத்தான், அவ்வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், சுகம் வேண்டாம், மாந்தருக்கு உதவிட நல் மனதை தாரும் பாலனேசுவே என வேண்டுவோம். இருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்வோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, உறைய உறைவிடமின்றி வாடுவோருக்கு நம்மிடம் உள்ளதையும் நம் உள்ளத்தையும் பகிர்வோம். பரமன் இயேசுவின் அருள் பெறுவோம். எங்கே பகிர்வு உள்ளதோ அங்கே மகிழ்ச்சி பிறக்கிறது. எங்கே மகிழ்ச்சி உள்ளதோ அங்கே குழந்தை இயேசு பிறக்கிறார். எனவே மகிழ்வோம், பகிர்வோம். 1000 முறை இயேசு பெத்லகேமில் பிறந்தாலும் நம் இதயத்தில் பிறக்காவிடில் என்ன பயன்? சிந்திப்போம், செயல்படுவோம். பிறந்திருக்கும் குழந்தை இயேசு தன் பிஞ்சு கரங்களால் உங்களையும் என்னையும் ஆசீரால் நிரப்பிட இறைஞ்சுவோம். நன்றி.
it's Christmas time again. The trees and stars and gifts and cakes are filled just everywhere. But don't forget the reason you and I must share. It's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. Hey, it's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. The birth of Jesus is the most important thing. He came so we could all be forgiven of our sin. The birth of Jesus is the most important thing. He came so we could all be forgiven of our sin. It's Christmas, come join us in the song. It's Christmas, come dance and get along. Hey, it's Christmas, come join us in the song. It's Christmas, come dance and get along. The streets are filled with caroling and a star on every house. The festive spirit Christmas brings makes everyone rejoice. Let's spread the joy, the love of moment to the people that we meet. Share the good news to your friends and give them a Christmas tree. It's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. It's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. The birth of Jesus is the most important thing. He came so we could all be forgiven of our sins. The birth of Jesus is the most important thing. He came so we could all be forgiven of our sins. ఇది క్రిస్మస్ మనం కలిసి పాడదాం. ఇది క్రిస్మస్ మన సందడి చేసేద్దాం. హే ఇట్స్ క్రిస్మస్ మనం కలిసి పాడదాం. ఇది క్రిస్మస్ మన సందడి చేసేద్దాం. Hey Christmas, आओ मिलकर गाएंगे. Hey Christmas, आओ मिलके नाचेंगे. Hey Christmas, सब मिलकर गाएंगे. Hey Christmas, आओ मिलके नाचेंगे. இது கிறிஸ்மஸ் நாம் ஒன்னாய் பாடிடாம். இது கிறிஸ்மஸ் நாம் ஒன்னாய் ஆடிடாம். இது கிறிஸ்மஸ் நாம் ஒன்னாய் பாடிடாம். இது கிறிஸ்மஸ் நாம் ஒன்னாய் ஆடிடாம். Hey Varden, oh keep it shamalo. Hey Varden, geet milka gaho. Hey Varden, oh keep it shamalo. Hey Varden, geet milka gaho. இது கிறிஸ்மஸ் வாங்க சேர்ந்து பாடுவோம். இது கிறிஸ்மஸ் வாங்க சேர்ந்து ஆடுவோம். இது கிறிஸ்மஸ் வாங்க சேர்ந்து பாடுவோம். இது கிறிஸ்மஸ் சேர்ந்து எல்லோரும் ஆடுவோம். It's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along. It's Christmas, come join us in the song. It's Christmas, let's dance and get along.
அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே. எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்ற கவியரசு கண்ணதாசனின் கவிதை வரிகளை காவியமாக்கிய விழா. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் எடுத்து இயம்பியதை இறை மக்கள் அனைவரும் ஏக்கத்தோடு எதிர்நோக்கிய விழா. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமை தலையிலிருந்து தங்களை மீட்டெடுக்க மாபெரும் மன்னனை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய நற்செய்தியின் விழா. நீதிக்காக நேர்மைக்காக போராடிய மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய விழா. வரலாற்றின் பக்கங்களை கிமு கிபி என்று புரட்டி போட்ட புரட்சியின் விழா இது. ஆம், மார்கழி குளிரில் அகில உலகமும் அக்களித்து ஆனந்தமாக கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழா இது. நடுங்க வைக்கும் கடும் குளிரும் கொடும் பனியும் படர்ந்திடும் வேளை, கடை வீதியெங்கும் கண்களை கவரும் வண்ண வண்ண விளக்குகள், ஆலய வாயில்களிலும் வீட்டு முற்றங்களிலும் ஆளுயர கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார தோரணங்கள், பார்ப்பவர் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் நட்சத்திரங்கள், பரிசு பொருட்களுடன் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், கிறிஸ்துமஸ் குடில்கள், குடிலினுள்ளே குட்டி குழந்தையாக பாச பார்வையுடன் பாலன் இயேசு. ஆம், ஆனந்த வெள்ள மலை புரண்டோடும் இந்த நல்ல நாளிலே ஆண்டவராகிய இயேசு என்னும் மெசியா நமக்காக பாலனாக பிறந்துள்ளார். இக்கிறிஸ்துமஸ் பெருவிழா என்றோ ஒரு நாள் நிகழ்ந்தது, முடிந்தது, அதனுடைய நினைவு இன்று கொண்டாடப்படுகிறது என்பது அல்ல. மாறாக கிறிஸ்துமஸ் நேற்று, இன்று, நாளை, அதாவது கிறிஸ்து பிறப்பானது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இளையோர் முதியோர் ஏழை பணக்காரர் என்ற பேதமின்றி அனைவரும் அகமகிழ்ந்து இவ்விழாவை கொண்டாடுகிறோம். இக்கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்ன? இவ்வினாவிற்கு விடையளிக்க இயேசுவின் பிறப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடைபெற்றது என்பதை நம் நினைவுக்கு கொண்டு வருவோம். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற கபிரியேல் தூதரின் வாழ்த்தை கேட்ட கன்னிமரி கலங்கிய போது, கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று தூதர் எடுத்து உரைத்தது எச்சூழ்நிலையிலும் எக்காலகட்டத்திலும் கலக்கம் கொள்ளாதீர்கள், ஏனெனில் கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று கூறியது கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மக்கள் தொகையை கணக்கிட கட்டளையிட்ட அரசர் அகுஸ்து சீசரின் ஆணைப்படி கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு அலைக்கழிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு முகவரி இழந்த சூழ்நிலையிலேதான் கிறிஸ்து பிறக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் தன்னை ஆசையாக காண வந்த 3 அறிஞர்களும் தனக்கு மனமுவந்து வழங்கிய விலை உயர்ந்த பரிசு பொருட்களை பிறருக்கு பகிர்ந்தளித்தார். இன்றைய நாட்களிலும் கொரோனா வைரஸின் கோர பிடியாலும், நிவர் புயல், புரவி புயல் போன்ற இயற்கை சீற்றங்களாலும், புதிய விவசாய சட்டங்கள், 8 வழி திட்டம் போன்ற அரசியல் சூழ்நிலைகளாலும் தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் உடைமைகளையும் உறவுகளையும் உரிமைகளையும் இழந்து தவிக்கின்ற நிலையிலேதான் இந்த கிறிஸ்துமஸும் கொண்டாடப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்து செய்ததை போலவே நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட அருட்செல்வங்களையும் பொருட்செல்வங்களையும் இல்லாதவரோடும் இயலாதவரோடும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதே இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது.
இரவெல்லாம் வயல்வெளியில் தங்கி தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்த இடையர்கள் முன் ஆண்டவரின் தூதர் தோன்றி, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறியது போல இன்றைய காலகட்டத்திலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அகில உலகத்தின் அச்சத்தையே அகற்றி மகிழ்ச்சியை பரப்பிட அழைப்பு விடுக்கிறது. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக என்று விண்ணக தூதர் பேரணி ஆண்டவருடன் இணைந்து வாழ்த்தியதைப் போலவே எங்கே அமைதி, எங்கே அமைதி என்று அலைந்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களில் எல்லாம் ஆழ்ந்த அமைதி அளித்திட அழைப்பு விடுக்கின்றது இந்த கிறிஸ்துமஸ் விழா. As Norman Wesley Brooks says, Christmas is forever, not for just one day. For loving, sharing and giving are not to put away like bells and lights and tinsels in some box upon the shelf. The good you do for others is good you do yourselves. எனவே அந்த காலகட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொண்டு வந்த அதே கடவுள் நம்பிக்கையும் பகிர்தலும் மகிழ்ச்சியும் அமைதியும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் இக்காலகட்டத்திலும் நம் அனைவர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாட்டிலும் ஏன் அகில உலகத்தையுமே ஆட்கொண்டிட வாழ்த்துகின்றேன். Wishing you all a very, very happy Christmas and a bright and prosperous New Year. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கிறிஸ்மஸ். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த வார்த்தையை கேட்கும்போது வெவ்வேறு விதமான எண்ணங்களும் நினைவுகளும் வரும். கிறிஸ்மஸ் என்றவுடன் நம் நினைவில் உடனே வருவது கொண்டாட்டமா, பலகாரமா, ஷாப்பிங் போவதா, கிறிஸ்மஸ் ட்ரீயா, கிறிஸ்மஸ் ஸ்டாரா அல்லது கிறிஸ்மஸ் கிஃப்டா? உண்மையில் கிறிஸ்மஸ் என்ன என்பதை ஜான் ரோசி வீட்டிற்கு சென்று பார்க்கலாமா? டே அண்ணா, 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 எப்போ பார்த்தாலும் ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருப்பியா நீ? அமைதி என்ற வார்த்தை உன்னோட டிக்ஷனரியிலே இல்ல போல. நான் உன் தங்கச்சி தானே, எவ்வளோ நேரமா உன்னை கூப்பிடுறேன், பொறுப்பே இல்லாம இருக்க. உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்குறதே பழப்பா போச்சு. இப்ப என்ன ஆச்சு அது சொல்லு. இது என்ன மாசம் அத சொல்லு. அது ஐயோ, இது டிசம்பர் மாசமாச்சே. லாக்டவுன் வந்து ஸ்கூலுக்கு போகாம என்ன நாள், என்ன தேதி, என்ன மாசம்னு தெரியல போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வீட்டை இப்போ டெக்கரேட் பண்ணணும். வா, ஹெல்ப் பண்ணு வா. கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் அத டெக்கரேட் பண்ணலாம். ஐயா, கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொன்ன உடனே தான் ஒரு த்ரில் வருது இல்ல? ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ், ஜாலி ஜாலி ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ். ட்ரீ, ரூம், கிரேப், அப்புறம் வேற என்னலாம் செய்யணும்? ட்ரீ, ரூம், கிரேப், அப்புறம் ட்ரீ. ரோசி, ஜான், எங்க ரெண்டு பேருமே காணோமே? ரோசி, ஜான். அம்மா வந்துட்டேன் அம்மா. என்னம்மா, எனக்கு ஏதாச்சும் வேலை வச்சிருக்கீங்களா? வேலை இல்லாம என்ன கூப்பிட மாட்டீங்களே? என்ன ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு? அம்மா, நானும் அண்ணனும் வீட்டை டெக்கரேட் பண்ண போறோம். கிறிஸ்மஸ் வருது இல்லம்மா? கிறிஸ்மஸ் வருதுன்னு எனக்கும் தெரியும். என்ன செய்ய போறீங்க? அம்மா, கிறிஸ்மஸ்னா சாண்டா கிளாஸ்லாம் வருவாங்கல்ல, அதனால வீட்டை க்ளீன் பண்ணி வீட்டை டெக்கரேட் பண்ண போறோம். சாண்டா கிளாஸா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிறிஸ்மஸ் கதையே சொல்லணும். ஐயோ அம்மா, பிறந்ததுலேருந்து இந்த கதையை தான் வருஷம் வருஷம் கேட்குறேனே. அம்மா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. நான் சொல்றேன் பாருங்க. ஜோசஃபும் மாதாவும் பெத்லகேம் போனாங்க. ஏன் போனாங்க? அவங்க வரி கட்டுறதுக்காக போனாங்க. மாதாவுக்கு குழந்தை பிறக்கிற டைமா இருந்துச்சு. சரி, எப்படி போனாங்க? அம்மா, அப்போ ஏரோப்ளேன் காரா இருந்துச்சு. நீங்க அடிக்கடி திட்டுவீங்களே அண்ணனை ஒன்று சொல்லி, அதாம்மா கழுதன்னு, அதுல தானே போனாங்க. அடி கழுத? மா, அது அண்ணன் தானே. வர வர உங்க சண்டை சச்சரவுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. சரி, அப்புறம் என்னாச்சு? அவங்களுக்கு தங்க ராத்திரி நேரத்துல இடம் கிடைக்கலாம். மா, அடுத்து நான் சொல்றேன். யாருமே இடம் தரல, பாவம் அவங்க. கடைசியில ஒரு மாட்டு கொட்டையில ஒருத்தர் இடம் கொடுத்தாரு. ஒரு பாட்டு கூட அதுக்கு இல்லம்மா. குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆராரோ ஆராரோ. தாங்க முடியல. அவ வாய மூடுறதுக்கு மீதியை நான் சொல்றேன். ராத்திரி நேரத்துல குழந்தை இயேசு பிறந்தார். அது உலகத்துக்கு தெரியப்படுத்த கிழக்கு திசையில ஒரு பெரிய ஸ்டார். மா, அப்போ சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, கேக்கு எல்லாம் இல்லையாம்மா? அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை ரோசி. சரி, பிறந்த குழந்தைக்கு இயேசுன்னு ஏன் பேர் வச்சான்னு தெரியுமா? இயேசு அப்படின்னா இம்மானுவேல்னு அர்த்தம். இம்மானுவேல்னா இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஓ, இயேசுன்ற பேருக்கு பின்னால இவ்வளோ விஷயம் இருக்கா? நீ டியூப் லைட், உனக்கு எல்லாமே லேட்டா தான் புரியும். இவர் மட்டும் அறிவு கொழுந்தா. ஒன்னு ரோசி, ஜான், சண்டை போடாதீங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சொல்லுங்கம்மா. இயேசு ஏன் உலகுக்கு வந்தார்னு தெரியுமா? கடவுள் அன்பானவர்.
அவர் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நாமும் மற்றவங்கக்கிட்ட அன்பாக கரிசனையாக இருந்து ஒற்றுமையாக வாழணுங்கிறத சொல்லிக் கொடுக்கத்தான் வந்தார். பெரியவராக வாழ்ந்து இந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்கிற எல்லோருக்காகவும் மறித்து அவங்கள இறைவனடி சேர்க்கணும்னு தான் உலகத்தில் குழந்தையாக பிறந்தார். ஓ சரியம்மா. அம்மா, என்னமோ சத்தம் கேக்குதுமா. அந்த காத்து வீசது கூடமா உனக்கு பயமா இருக்கு? பாருமா, என்னமோ வருதுமா. நான் எஸ்கேப். அம்மா, அழகா ஒருத்தங்க வராங்கம்மா. பயப்படாதீங்க, நீங்க பேசுறத நான் கேட்டேன். உங்க டிஸ்கஷன்ல பங்கெடுக்கலான்னு ஆசையா வந்தேன். அப்படியா ஏஞ்சல்? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க தலையில கூட ஏதோ மினுங்குதே. அதுதான் என்னோட கிரவுன். நீங்க சண்டை போடாம உங்க கடமைய ஒழுங்கா செய்து நல்ல பிள்ளைகளா இருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு அழகான மினுக்கிற கிரவுன் கிடைக்கும். அப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எங்கம்மா? அதெல்லாம் இல்லாம கிறிஸ்மஸே இல்லையே. அதானே. அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லவா? நீங்க சொல்ற இதெல்லாம் கிறிஸ்மஸோட எப்படி தொடர்புடையதா இருக்குன்னு பாப்போமா? ஏஞ்சல், நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஏஞ்சல் அக்கா, நான் தான் ஃபர்ஸ்ட். முடியாது, நான் தான் சொல்லுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட். இப்படி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். தெரியுமா? நல்ல பிள்ளைங்களா, அன்பான பிள்ளைகளா இருக்கணும். ஆமாம் ரோசி, ஜான், நல்ல பிள்ளைகளாக இருங்க. சரிம்மா. சாரி அண்ணா, நீ ஏன் ஃபர்ஸ்ட் கேளுடா. சாரி அம்மா. இல்ல ரோசி, நீ ஏன் கேளு. நானே சொல்றேன். சில வீடுகள்ல கதவுல வட்டமா ஒரு ரீத் போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆமா ஆமா, பார்த்திருக்கோம். அது ஏன் போடுறோம்னா அது முடிவில்லாத ஒரு வட்டமா இருக்கு. அது இயேசுவோட தலையில அலங்கரிச்சுக்கிட்டு இருக்க கிரீடத்தை குறிக்கும். அது எப்படி காய்ந்து போகாத எவர்கிரீன் மரத்தால செய்யப்பட்டிருக்கோ அது போலவே இறையாட்சிக்கும் எப்போது முடிவே கிடையாது. ஓ மை காட், இவ்ளோ விஷயம் இந்த சின்ன பொருளுக்கு பின்னால இருக்கா? அப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ? நான் சொல்லவா? எல்லாரும் கொடுக்கற கிஃப்ட வைக்க இடம் வேணும்ல, அதுக்கு தான் ட்ரீ வைக்கிறோம். கண்டிப்பா இருக்காது. அப்ப நீ சொல்லு பார்க்கலாம். இயேசுல சிலுவை மரத்துல தொங்க வச்சாங்க. அதுக்கு நினைவாதான் மரம் வைக்கிறோம். கரெக்டா? ஏய் ரோசி, நீ கூட ரொம்ப ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியே. பேஷ் பேஷ். ட்ரீல லைட் போட்டா வீடே சூப்பரா இருக்கும். கரெக்ட், வெரி குட். குளிர்காலத்தில் செடி கொடி மரங்கள்னு எதுவுமே செழிப்பாக இருக்காது. குளிர்நாள் மட்டும் யாருக்கும் வேலை செய்யவும் ஆர்வமோ ஈடுபாடோ இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு கலர்ஃபுல்லாக மனசில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கத்தான் நாம் இப்படி எவர்கிரீன் ட்ரீ வச்சு டெக்கரேட் பண்ணுறோம். அம்மா, ஆனா நம்ம ரோசிக்கு குளிர்காலம் மட்டும் இல்லாம எப்பவுமே வேலை செய்ய பிடிக்க மாட்டேங்குது. டேய் அண்ணா, உன்னோட சமாச்சாரம். வேண்டாம் வேண்டாம். ஏஞ்சல் அக்கா, நீங்க லைட் ஏன் வைக்கிறேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி இவன் என்னோட இமேஜ டேமேஜ் பண்ணிடுவா. ஜீசஸ் தான் உலகிற்கு ஒளி, அதுக்கு தான் லைட்டு. வெரி குட் ரோசி. இதுதான் அம்மா சொல்ல போறாங்க. நானே சொல்லிடுறேன். வெரி வெரி குட் குண்டு ரோசி. என்னடா அண்ணா, நீ கூட தான் தொப்பையும் தொந்தியுமா சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்க. இல்ல இல்ல, சாண்டா கிளாஸையே நீ மிஞ்சிடுவ போல இருக்க. போவியா? சாண்டா கிளாஸ் எதுக்குமா? சாண்டா கிளாஸ் தாத்தா எப்பவுமே என்ன பண்ணுவாரு? கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் தருவாரே.
பிறருடன் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத தான் சாண்டா நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அம்மா, இறைமகன் இயேசு நமக்கு அன்பான பரிசா கிடைச்சது போல நம்மளும் மற்றவங்களோட அன்பா பழகி நம்ம கிட்ட இருக்கிறத பிறரோட பகிர்ந்துக்கணும். அப்படித்தானே அம்மா? சமத்துக்குட்டி ரோசி, ரொம்ப சரியா சொன்ன. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இறைவனுடைய அன்பு நமக்கு ஞாபகப்படுத்துது. இயேசுவோட அன்பு தான் கிறிஸ்மஸ் உடைய சாராம்சம். இதை நினைச்சு மற்ற செலவுகள் மேல கவனமா இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவி செய்து நம்ம சந்தோஷத்தை அவங்களோட ஷேர் பண்றதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அம்மா செய்திருக்க பலகாரம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. நல்லா சொன்னீங்க ஏஞ்சல். ரோசி, நீயும் நானும் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்குதுல்ல, அதை வச்சு நம்ம தெருவில் இருக்கிற ஏழை அங்கிள் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் செய்யலாமா? செய்யலாமே அண்ணா, வெயிட் பண்ணு. இதோ நான் ஓடி போய் அதை கொண்டு வரேன். இரு, நானும் வரேன். அம்மா, ஐயையோ, அப்ப பலகாரம் ஏன்டா வந்து இடிக்கிற? நீ நின்னதுனால தானே இடிச்ச. ஆமா அம்மா, நானும் பலகாரம் மறந்துட்டேன். அம்மா, நீங்க செய்து வச்சிருக்க லட்டு, அல்வா, முறுக்கு, கேக்கு எல்லாம் எதுக்குமா? என்ன நானே சாப்பிட போறேன். ஐயோ, எனக்கும் கொஞ்சம் வெயிடா. பொடி வேணும் வேணும். எனக்கு தான். என்னோட வேலை இங்க முடிஞ்சது. நான் கிளம்பி போய் சண்டை போட்டுட்டு இருக்க பீட்டர் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் செய்திய சொல்லணும். நீங்களும் இந்த கிறிஸ்மஸின் இனிய செய்தியை மனசில் வச்சு பிறருடன் பகிர்ந்து சந்தோஷமாக இருங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களது கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குடில் விண்ணகம் மண்ணில் தோன்றியதன் அடையாளம். வானதூதர் நற்செய்தியினை உலகிற்கு அறிவிப்பவராவார். இறை விருப்பத்தை பணிவுடன் ஏற்றதே மரியின் மாண்பு. யோசேப்பு கனிவுடன் கடவுளின் வளர்ப்பு தகப்பனாய் பொறுப்பேற்றார். நற்செய்தி முதலில் ஏழை எளிய இடையோருக்கே அறிவிக்கப்பட்டது. அவர்கள் மகிழ்ச்சியோடு காண வந்தனர் குழந்தை இயேசுவை. ஞானிகள் மூவரும் கிழக்கு திசையிலிருந்து தரிசிக்க புறப்பட்டு தம் காணிக்கைகளை இறைவன் பதம் சேர்த்தனர். மாட்டுத் தொழுவத்தில் குழந்தை இயேசு. இது தாழ்ச்சியின் ஊற்று. அன்னை மரி கீழ்ப்படிதலுக்கும் தந்தை யோசேப்பு அன்பிற்கும் ஒரு அடையாளம். எளிமையும் ஞானமும் ஒருங்கிணைந்ததே இடையர்களும் ஞானிகளும் ஆவர். அன்பு குழந்தைகளே, நீங்களும் கலங்கமற்ற அன்புடன் பெற்றோருக்கு கீழ்ப்படிபவர்களாகவும் எளிமை, தாழ்ச்சி இவற்றை பின்பற்றி இறை ஞானத்துடன் செயல்படுபவர்களாகவும் திகழ உங்களை வாழ்த்துகிறோம்.
Christmas is a time of reflection and a time of connection. It is a time to reflect on the love of God and the manifestation of that love in our own lives. She will give birth to a son, and you are to give him the name Jesus, because he will save his people from their sins. All this took place to fulfill what the Lord had said through the prophet. The virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel, which means God with us. The Holy Family of Jesus sets a solemn example of an ideal family, a family that loves, nurtures, protects, and provides. The Christmas season is a time to set our eyes on the Holy Family and contemplate the values and ideals they teach us. As God's messengers in this chaotic world, let us pledge to preserve the values that the birth of Jesus teaches us: humility, patience, perseverance, love, and peace. As torch-bearers of God's holy kingdom, let us unite to carry hope and peace to every human being who touches our lives. Jesus is the reason for this season. Let our joyous celebrations always focus on the infant Jesus who came to earth to pave the way for salvation for all mankind, and not merely on the glitter and glare of the baubles that make up the decorations of Christmas. May our hearts be magnanimous enough to care for the deserving neighbors and share our joy with them this Christmas. The God of peace be with you all. I extend a hearty wish to you and your family for a meaningful Christmas and a blessed New Year.
வடிவெடுத்த நல்ல நாள். தொழுவும் ஒன்று தொழுகை பெற்ற திருநாள். ஒடுக்கப்பட்டவை வணக்கம் பெறுமென வருகையால் சொன்ன நாள். ஆடிடை கூட்டில் ஆதவன் உதித்த அதிசய நாள் என்று மகிழ்ச்சி பொங்க இவ்வினிய நன்னாளில் அனைவருக்கும் நன்றி கூற வந்துள்ளேன். இந்நன்னாளில் இறையரசின் விழுமியங்களான அன்பு, சகோதரத்துவம், பகிர்வு போன்றவைகள் இம்மண்ணில் இடம்பெற தமது பங்களிப்பை ஈந்து வரும் நம் தலைமை ஆசிரியை ரெவரண்ட் சிஸ்டர் ரெனிட்டா ஏசி அவர்களுக்கு எங்கள் மனம் நிறை நன்றியை கூறுகின்றோம். தங்கள் பணியை அருள் நிறைந்த பொருள் செறிந்த வகையில் இனிதே செய்து வரும் கார்மேல் இல்ல தலைவி அருள் சகோதரி மோனிகா ஏசி அவர்களையும் அவர்களுடன் இணைந்து பணிபுரிந்து வரும் அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்கட்டான சூழலிலும் கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட பல கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மாணவிகளின் பன்முக வளர்ச்சிக்காகவும் சவால்களை சந்திக்கும் மாணவிகளாக மாற்றியமைக்க உழைத்து வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், எங்களுக்கு பல வகையில் உதவி செய்து வரும் அலுவலக நண்பர்களுக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றோம். இந்நன்னாளில் எங்களுடன் வந்து எங்கள் மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற பெற்றோர்களுக்கும், போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர்கள் சார்பாக நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்து பாலகன் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தவழ கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Happy, happy Christmas, Merry, Merry Christmas, Happy, happy